அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இயக்குனர் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா தற்போது மேடையில் பேசும்போது அடுத்த சிஎம் சீமான் தான் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இது குறித்து அந்த முழுமையாக வரும் வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனர், நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்திற்கும் சீமானுக்கும் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஜிவி பிரகாஷ், நீங்கள் எந்த தலைவர் அதிக அளவில் விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப துணிச்சலாகவும் வெளிப்படையாகவும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்னு சொல்லியிருந்ததும், அதற்கு பிறகு சிம்பு சீமானுக்கு சாதகமாகவும் எங்கள் அண்ணன் சீமான் அப்படின்னு ரொம்ப உரிமையாகவும் பேசுகிற சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தமிழ் தேசியத்திற்கும் சீமானுக்கும் ஆதரவு தமிழ் சினிமாலேருந்து கிடைச்சிட்டு இருக்கா அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற வகையில் தான் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அமைஞ்சிருக்கு. இந்த வகையில் மேலும் பாக்கியராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விழாவில் கலந்து கொள்ளும்போது, இந்த வகையில் பாக்கியராஜும் சீமானும் ஒரு விழாவில் கலந்து கொள்ளும்போது அந்த இடத்துல பாக்கியராஜ் தம்பி சீமான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் சொல்லிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்க இருந்த தமிழ் தேசியவாதிகள்னு இல்லாம அனைத்து மக்களையுமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டாலினுடைய திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எப்படி ரொம்ப துணிச்சலாக இந்த திரைக்கலைஞர்கள் பேசுறாங்க அப்படின்னு ஊடகவியலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியமே உண்டாயிருந்துச்சு. ஏன்னா பொதுவாகவே திரைத்துறையில் இருக்கவங்க சீமானுக்கு ஆதரவாக பேசினாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும் அப்படின்றது தான் தமிழ் சினிமாவுடைய ஒரு கேவலமான விஷயமாகவே இருக்கு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகம் இல்லாமல் யாராவது நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் திரைத்துறையில் இருக்கக்கூடிய விஷால், கார்த்தி, விஜய் சேதுபதி இவங்க எல்லோருமே வைக்கக்கூடிய முதல் முக்கிய குற்றச்சாட்டாவே இருக்கு அப்படின்றத நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். இப்படி இருக்கும்போது கூட நிறைய இசையமைப்பாளர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள் சீமானுக்கு சாதகமாக பேசுறாங்க அப்படின்னா தமிழ் தேசிய அரசியல் அவங்க எந்த அளவுக்கு விரும்புறாங்க அப்படின்றதையும் தாண்டி சீமான ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுல எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈடுபாடு காட்டுறாங்க அப்படின்றது தான் தெரிய வருது. இந்த மேடையில கூட பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா வெறும் சீமான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு தமிழ் தலைவன் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு ரொம்பவே திட்டவட்டமாக பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது ட்விட்டர் முழுக்க ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. பாக்கியராஜ் பேசிய ஒரு சின்ன காணொலியை கட் பண்ணி அனைத்து தரப்பு மக்களும் பார்த்தீங்கன்னா தற்போது நடுநிலையான மக்களுடைய கருத்தை இதுதான் அப்படின்னு பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சீமானுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. மேலும் இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், பாக்கியராஜ் சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.